வணக்கம். நான் மருத்துவர் தமிழழகன். இப்பொழுது நமக்கு பொதுவாக வரக்கூடிய செரிமான தொந்தரவை பற்றியும், பருவ காலத்தில் வரக்கூடிய மாற்றங்களினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் செரிமானத்தில் அதை பற்றியும் அடுத்த 10 to 15 நிமிடத்தில் நாம் அதை ஒரு சிறிய டாக்கில் பார்ப்போம். செரிமான ஆரோக்கியத்தில் பருவகால மாற்றங்களின் விளைவுகள். மாறி வரும் நமது சூழலில் உணவு முறை, வானிலை, சமூக தொடர்புகள் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதன் விளைவாக தனி நபர்களின் செரிமான ஆரோக்கியம் கூட இயற்கையான மாறுபாடுகளை அனுபவிக்கிறது. எடுத்துக்காட்டாக, பருவ மாற்றங்கள் செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக பாதிக்கலாம். இதன் விளைவாக அமிலத்தன்மை, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல் மற்றும் பிற அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த நிலைமைகள் நெஞ்செரிச்சல், அஜீரணம் மற்றும் வயிற்று வலி உள்ளிட்ட அறிகுறிகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. பருவங்கள் மாறும்போது பல்வேறு காரணிகள் இந்த கோளாறுகளை பாதிக்கலாம். இது அறிகுறிகளை அதிகப்படுத்தலாம் மற்றும் ஒட்டுமொத்த செரிமான நலனை பாதிக்கலாம். எனில், வெப்பமான மாதங்களில் கனமான, பணக்கார மற்றும் சுவையான உணவுகளை மற்றும் பானங்களில் ஈடுபடுவதை கோடையில் அமில வீச்சு அல்லது அஜீரணத்தை தூண்டலாம். இந்த உணவுகள் செரிமான செயல்முறையை மெதுவாக்கும் மற்றும் வயிற்று அமிலத்தின் உற்பத்தியை அதிகரித்து கொண்டிருக்கும். கூடுதலாக, அதிக வெப்பநிலை மற்றும் வியர்வை ஆகியவற்றின் கலவையானது நீரிழிப்புக்கு வழிவகுக்கும். மேலும் செரிமான பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மாறாக, குளிர்காலங்களில் மக்கள் குறைவான தண்ணீரை குடிப்பார்கள். இதனால் மலச்சிக்கல் மற்றும் வீக்கம் ஏற்படுகிறது. 2 பருவகால மாற்றங்களில் போது செரிமான பிரச்சனைகள் சந்திக்கும் ஆபத்து அதிகம். அதில் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க சில வழிவகைகள் உண்டு. பருவகால மற்றும் உள்ளூர் விளைபொருட்களை உண்ணுங்கள். சீசன் மற்றும் உள்நாட்டில் விளையும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வது குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். புதிய ஊட்டச்சத்து நிறைந்த விருப்பங்கள் உங்கள் உடலுக்கு வழங்குகிறது. நீரேற்றத்துடன் இருங்கள். முடிந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு மினிமம் குறைந்தபட்சம் 2.5 to 3 லிட்டர் நீர் ஆகாரம் பருகுங்கள். நிறைய தண்ணீர் குடிப்பது உங்கள் செரிமான அமைப்பு சீராக செயல்பட உதவுகிறது. இது மலச்சிக்கலை தடுக்கும் மற்றும் வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கும். ப்ரோபயோட்டிக் மற்றும் ப்ரீபயோட்டிக் உணவு பழக்கங்களை சேர்க்கவும். ப்ரோபயோட்டிக்குகள் நல்ல குடல் பாக்டீரியாவை ஆதரிக்கின்றன. அதே சமயம் ப்ரீபயோட்டிக் உங்கள் குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள். தயிர், சார்க்ராட் மற்றும் நார் சத்து நிறைந்த உணவுகளை போன்ற உணவில் உங்கள் தினசரி உட்கொள்வதை மேற்கொள்ளுங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரைகளை வரம்பிடவும். அதிகப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை தின்பண்டங்களை உங்கள் குடல் நுண்ணுயிர்வை சீர்குலைத்து செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த உணவுகளை உங்களின் உட்கொள்ளலை குறைக்க முயற்சிக்கவும். சுறுசுறுப்பாக இருங்கள். வழக்கமான உடல் செயல்பாடு செரிமானத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. 30 நிமிடங்களுக்கு தினசரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கடைசியாக, செரிமான ஆரோக்கியத்தில் பருவகால மாற்றங்களின் தாக்கத்தை நிர்வகிப்பதற்கு சில கூடுதல் குறிப்புகள் அடங்கும். அதில் ஒன்று, நாள் முழுவதும் சிறிய உணவை உட்கொள்வது மற்றும் தூண்டும் உணவுகளை தவிர்ப்பது அறிகுறிகளை குறைக்க உதவும். கூடுதலாக உடற்பயிற்சி, தியானம் அல்லது பிற தளர்வு நுட்பங்கள் மூலம் நீரேற்றம் மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதை ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செரிமானம் உட்பட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் போதுமான அளவு தூக்கம் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு இரவும் தலா 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் தரமான தூக்கத்தை இலக்காக கொள்ளுங்கள். மாறும் பருவங்கள் செரிமான ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். குறிப்பாக அமில வயிற்று கோளாறுகள், உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் மன அழுத்தம் இதுபோன்று நிர்வகிப்பதன் மூலம் தனி நபர்கள்
பருவகால ஏற்ற இறக்கங்களை சிறப்பாக சமாளித்து ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்க முடியும். ஆகவே நான் உங்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னவென்றால், முடிந்த அளவுக்கு அனைவரும் சுறுசுறுப்பாக இருக்க தினசரி 30 நிமிடத்தில் இருந்து 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி அணுகவும். அதை ஆண்டு முழுக்க அதை பின்பற்ற we have to follow. நம்பர் 2, நீர் அமைப்பு. நம் உடலிற்கு ஏற்ப தேவையான நீர் சத்தை குறைந்த அளவுக்கு நாம் 2.5 லிட்டர் நீர் ஆகாரம் அவசியம் எடுக்க வேண்டும். நம்பர் 3, உணவு பழக்கத்தில் முடிந்த அளவு ப்ராசஸ்டு ஃபுட், ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரை இந்த மாதிரி உணவு பழக்கம் இல்லாமல் சிம்பிள் பிளான் டயட்டா, ஆவியில் வேக வைத்தது, டீப் ஃப்ரை பண்ணாம, ப்ராசஸ்டு ஃபுட் இல்லாம, மைதா பேஸ்ட் இல்லாம உணவு பழக்கம் எடுப்பது, இது போன்றதை எடுத்தால் முடிந்த அளவிற்கு நமக்கு செரிமானம் மிக நல்ல முறையில் இருக்கும். உணவு பழக்கத்தில் நார் சத்தை அதிகரிக்க முடிந்த அளவுக்கு மலச்சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். அண்ட் லைஃப் ஸ்டைல்ல முடிந்த அளவுக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இல்லாமல் முடிந்த அளவுக்கு நாம் ஹெல்த்தியாக இருப்பதற்கு தினசரி உடற்பயிற்சி, தினசரி தியானம், தினசரி சரியான தூக்கம், குறைந்தது 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் நம் தூக்கத்தை கடைபிடித்தால் பருவ காலத்தில் கூட நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் செரிமான ரீதியாக நமக்கு தொந்தரவு வராமல் நாம் மேற்கொள்ளலாம். மேலும் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஃபுட் லைஃப் ஸ்டைலில் ஹோட்டல் சாப்பாடுகள் மிக மிக ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒன்று. அதில் முடிந்த அளவிற்கு நாம் வீட்டு சாப்பாடு எடுக்கும் பட்சத்தில் செரிமான தொந்தரவு எதுவும் வராமல் பார்த்து கொள்ளலாம். அண்ட் ஃபைனலா நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ்ல மெயின் கான்செப்ட் ஃபைபர். முடிந்த அளவுக்கு நார் சத்து பச்சை காய்கறிகளை தினசரி 2 காய்கறி, தினசரி 1 பழரசம், பழரசத்தை விட ஹோல் ஃப்ரூட்டா பழமாக சாப்பிடுவது மிக மிக அவசியம். இது போன்று நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எந்த ஒரு பருவ காலத்திலும் செரிமான ஆரோக்கியம், நமக்கு வயிறு உப்பசம், அஜீரணம், நெஞ்சு எரிச்சல் இது போன்ற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த்தை நம்ம மேற்கொள்வதற்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2, லாஸ்டா டைமுக்கு சாப்பிடணும். அது மிக மிக அவசியம். இப்ப இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைல்ல யாரும் டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது. முடிந்த அளவிற்கு காலை சிற்றுண்டியை தவிர்க்காமல் காலை எழுந்தவுடன் 1 மணி நேரத்தில் இருந்து 1.5 மணி நேரத்தில் நமது காலை சிற்றுண்டியை முடித்தாக வேண்டும். மதிய உணவு 12:30 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் மதிய உணவு. அதில் 1 கப் சாதம், 2 காய்கறி, புரத சத்தும் நார் சத்தும் நிறைஞ்ச ஒரு நார்மல் டயட் எடுத்துட்டு வந்தா போதும். பகலை போலவே இரவு நேரத்திலும் 7:30 to 8 மணிக்குள்ள நம்மளுடைய டின்னர் முடிச்சிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது. நிறைய பேர் இரவு நேரத்துல டைமுக்கு படுக்க போகாம ரொம்ப நேரம் முழிச்சு இருந்துட்டு வாட் வில் ஹேப்பன்னா தே வில் லீட் their அல்சர் டு பி இன் கண்டினியூஷன். 8-9 மணிக்கெல்லாம் நைட்டு உணவு உட்கொண்டு படுக்கைக்கு போயிட்டாங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிற தன்மை குறையும். ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேலதான் சில லைஃப் ஸ்டைல்ல பெரிய அளவுல, அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில 10-11 மணிக்கு மேலதான் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. 12 மணிக்கு, 1 மணி, 2 மணிக்கு சாப்பிடுற பழக்கம்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு பழக்க வழிமுறைகள். முடிந்த அளவுக்கு டைமுக்கு சாப்பிடணும். அப்ப எந்த பருவகால மாற்றம் வந்தாலும் நமக்கு எந்த ஒரு செரிமான சிக்கலும் வராம, நல்ல முறையில மலச்சிக்கல் இல்லாம, உடல் பருமன் ஏற்படாம, மன உளைச்சல் இல்லாம ஹெல்த்தியான உணவு பழக்க முறை ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு பருவ காலத்திலையும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராம ஆரோக்கியமா இருக்கலாம். நன்றி. தி சீசனல் சேஞ்சஸ் பிஹேவியர் during the digestive that affects the digestive system. So first of all, eat healthy, do exercises so that we can live wealthy. So the major concept is focusing the time. When we go to bed early, we wake up from bed early. So we start our daily routine physical activity without fail. So when physical activity is done, automatically our digestive enzymes track the hydrochloric acid that has been burning will be very active. Whenever we feel our gastric mucosa is little bit burning, that shows us it is the time to send food to our stomach. So make sure
we eat healthy with good green leaf vegetables, good amount of proteins and low carbohydrate. So make sure we do not consume any kind of processed food like junks or maida based confectionaries in our daily routine diet. My sincere advice to everyone, what I usually give to my clients: eat healthy, do exercise, live wealthy. Thank you.